கருங்குரங்கு முஸ்கோந்தின்னு சொல்லுவாங்க. இங்கே இந்த முஸ்கோந்தி என்ன செய்வாங்கன்னா அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய உதப்பைகள்னு சொல்லுவாங்க. அதாவது ஜீரண இருக்கிற எப்போதுமே கருங்குரங்கு அந்த முஸ்கோந்தி என்ன செய்யும்னு சொன்னால் செங்குரங்கை போல கண்டதுக்கிட்டு எதை திங்காது, இலைகளையும் பழங்களையும் திங்கக்கூடிய ஒரு உயிரினம். இந்த உதப்பையை உள்ளே பார்த்தீங்கன்னா வெறும் மூலிகை பழங்களும் மூலிகை இலைகளும் தான் இருக்கும். இது அரைக்காமையும் உள்ளே இருக்கும் பாருங்க. இது என்ன செய்வாங்கன்னா குடல்லேருந்து அப்படி உருவாங்க, உருவி உதப்பையை எவ்வளோ எடுப்பார். எடுத்து என்ன செய்வாங்கன்னா இப்போ எடுத்துக்காட்டுக்கு எங்களுக்கு கூட வெற்றின்னு ஒரு தோழர் பயணித்தார். அவர் ஏற்கனவே 2-3 வழக்கில் வெளியில் இருக்கும்போது வழக்காகி காவல்துறைகிட்ட வலுவாக ஏதோ காட்சி விட்டுருக்காங்க. அப்போ அந்த தோழருக்கு என்னென்னா உடம்பு சரியாகணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த முஸ்கோந்தி உதப்பையை உச்சாந்தலையிலேருந்து உள்ளங்கார் வர தேய்ச்சிட்டு இப்படியே நிற்பாப்புல, வெயிலில் போய் நிற்பாப்புல, உள்ளாட மட்டும்தான் போட்டிருப்பாப்புல, இப்படியே போய் நிற்பாப்புல. ஆனால் கிட்டத்தில் போனால் நாத்தம் அடிக்கும்.